ஹலோ கைஸ், இன்னைக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் வந்து திருவிழா. அதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம். அஸ்வந்த் வந்துட்டு ஏதோ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா எனக்காக கண்ணாடி வளையல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே போட்டுட்டு நாங்கள் கோயிலுக்கும் வந்து போயாச்சு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கடைங்கள்லாம் ரொம்ப கம்மி தான். சரி பூ வாங்கலாம்னு சொல்லிட்டு பூ வாங்கி அஸ்வந்த் வச்சு விட்டாங்க. சரி கோவில் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரியான மழை வந்துருச்சு. அப்புறம் அஸ்வந்தோட அம்மாவும் தம்பியும் வந்திருந்தாங்க. எனக்கு கொடையை கொடுத்துட்டு பாவம் அவங்க வந்து நினைஞ்சிட்டே போனாங்க. கொஞ்சம் மழைலாம் நின்னோடனே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உள்ளே வந்துட்டோம். உள்ள வந்து பார்த்தா தீ மிதிலாம் முடிஞ்சிருச்சு. கூத்து நடந்துட்டு இருந்தது. இந்த டைம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து தீ மிதிக்கிறாங்க. பட் மழை வந்ததுனால எங்களால வந்து பார்க்க முடியல. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து எங்க கூட தான் இருந்தாங்க. ஸோ அப்படியே நாங்களும் வந்து பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த டைம் வந்து பிரிஞ்சும் கேசரியும் தான் போட்டிருந்தாங்க. இந்த வாட்டின்னு இல்லாம எல்லா வருஷமும் கரெக்டா தீ மிதி அப்போ மழை தான் வரும். அது ஏனே தெரியல. உங்க ஊர் கோவில் திருவிழால இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க மாலை கொடுத்துருந்தாங்க வீட்டில் மாட்டுறதுக்காக. நாங்களும் எடுத்துட்டு வந்து எங்க வீட்டில் மாட்டிட்டோம். இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.